பவர் ஆஃப் இக்னோட் ஸ்கில்ஸ் அந்த புக்கில் இருந்து பவர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இது வந்து நம்ம லைஃப் ஸ்கில்லை பூஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி க்ரோ பண்ணலான்றது இந்த பவர் ஆஃப் அப்சர்வேஷன் இருந்தால் நம்ம நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆகிறதுக்கு. அந்த ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுற மூலயமா நம்ம நிறைய ஸ்கில்ஸை கெயின் பண்ணி வளர்த்துக்கலாம். அப்சர்வேஷன்றது எப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்க்க சொல்ல எல்லாருக்கிட்ட தான் நம்ம கெயின் பண்ணோம். வேறு கண்ட்ரி நிறைய ட்ராவலிங் பண்ண சொல்ல வேறு கண்ட்ரி பீப்புளை பார்க்க சொல்ல அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து நிறைய க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனிக்கே வேறு கம்பெனிலேருந்து வேறு அஃபிஷியல்ஸ் யாருன்னா வராங்கன்னா நம்ம அவங்களோட பாடி லாங்குவேஜை நோட் பண்ணணும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நோட் பண்ணணும், அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன, அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஆஃப் டாக்கிங். இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களோட லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது அதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டு, அவங்க கண்டென்ட் என்ன கொடுக்குறாங்க, நமக்கு அவங்க கொடுத்த கண்டென்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இது எல்லாமே நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணாக்கா வைங்களேன், அதுலேருந்தே நம்ம ஒரு ஸ்கில்ஸ் புதுசாக கற்றுக்கலாம். இப்போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம டெய்லி ஒவ்வொரு நியூ பர்சன் நம்ம பார்க்க நம்ம ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்டேருந்து எதனா பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு க்ரோ ஆகுது. ஸோ அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாமே, இவங்க வந்துட்டு பிரைட் ஸ்டூடெண்ட், இவங்க வந்து பிரைட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது டீச்சர்ஸ் கூட என்ன சொல்லலாம்னா இவன் நல்லா அப்சர்வ் பண்ணுறான், இவன் நல்லா அப்சர்வ் பண்ணலை, அப்படி தான் டீச்சரோட ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கணும். அது மாதிரி இருந்தது. அப்சர்வ் பண்ணுற குழந்தையால் நிறைய கெயின் பண்ணிக்க முடியுது, அப்சர்வ் பண்ணாத குழந்தையால் நிறைய கெயின் பண்ணிக்க முடியல. பட் ஆனால் நம்ம பிரெயினுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சக்தி இருக்குது. எப்படின்னா நம்ம ஸ்கில்ஸை வந்து அதுவே ஸ்டோர் பண்ணிக்கும் சில டைமில். இப்போது சில குழந்தைங்க வந்துட்டு அந்த டைமில் மார்க்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ண முடியலனா கூட ஆஃப்டர் ஸ்கூல் காலேஜ் வெளில வந்த பிறகு டியூரிங் த டைம் ஆஃப் ஒர்க்கிங் பண்ண சொல்ல அவங்களுக்கு அந்த வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்லாக ப்ராக்டிக்கலாக கிடைக்க சொல்ல அப்போ திங்க் பண்ணுவாங்க, நம்ம படிக்க சொல்ல வந்துச்சு அது. அதனால் அது அப்சர்வேஷன் ஸ்கில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும். குழந்தைங்கள நிறைய வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தே கேன் ரியாக்ட், அவ்வளோக்கு தே கேன் கெயின் நாலேஜ் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலி. அப்சர்வேஷனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட நம்ம நியூட்டன் இருக்கார்ல, அவர் கூட இந்த சிட்டிங் டவுன் இந்த ஆப்பிள் ட்ரீ கீழே உட்கார சொல்ல ஆப்பிள் வந்து அவர் தலையில் விழுந்த உடனே அவரோட அப்சர்வேஷனால் தான் எப்படி இது கீழே விழுந்தது அவர் வந்து கீனாக நோட் பண்ணார். கீனாக நோட் பண்ணதுனால தான் அவரால் கிராவிட்டியை கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். ஸோ நம்ம அப்சர்வேஷன் திறமை நிறைய ஸ்கில்ஸை நிறைய வளர்த்துக்கணும். இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலே என்ன ஆகுதுன்னா சில பேர் நார்மல் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்சர்வேஷன் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போவாங்க. மார்க்கெட் போயிட்டு அது என்ன ப்ரைஸு என்ன இதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கையில் இருக்க மணியை அவங்களே சில டைமில் மிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் கரெக்டாக இல்லாதனால தான் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. ஸோ அப்சர்வேஷன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அப்சர்வேஷன் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படுது. சில டைமில் நம்ம ஒழுங்காக அப்சர்வ் பண்ணி கீழே என்ன இருக்குது பார்க்காதனால கீழவே விழுந்துருவோம். அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை வி ஷுட் பூஸ்ட் அப் ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே அப்சர்வேஷன் ஸ்கில் பூஸ்டப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் அப்சர்வேஷன் பண்ணலாம் ஈச் அண்ட் எவ்ரிடே. உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போக சொல்ல ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். இப்போ எப்படி நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி அலர்ட்டாக இருப்பீங்க, ஆல் த டைம்ஸ் எப்பயுமே அலர்ட்டாக இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போக சொல்லியும் இன்க்ளூடிங் வீட்டிலே இருக்க சொல்லியும் யூ திங்க் யூ ஆர் இன் ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரியே நீங்கள் நினச்சிங்கன்னா வைங்களா, அப்சர்வேஷன் பவர் சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.